நேற்று கரா மூவி போயிருந்தோம். லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுற ஃபார்மர்ஸோட சிச்சுவேஷனை வந்து ரொம்ப கிளியரா அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம், லோன் வாங்கி தரோம், இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி விடுறோம், இங்கே நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிலாம் சொல்லி நிறைய ஏஜென்சிஸ் வந்து பண்ணுறாங்க. 2 days முன்னால் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ப்ரோ, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நான் யூகே வரேன், டிக்கெட் மட்டும் தான் பேலன்ஸ், மற்றபடி எல்லாமே நான் பண்ணியாச்சு அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு சர்டன் யூனிவர்சிட்டி நேம் சொல்லி யார் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பண்ணி கொடுத்தது அப்படின்னு கேட்டதுக்கு ஏஜென்சி தான் ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்னு சொன்னாங்க. நான் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி படிக்கிறதுக்காக வரேன். எப்படி இருக்கும் இங்கே யூகேல வந்து சிச்சுவேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங், இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி நேம் கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி ஏஜென்சிக்காரன் இங்கே வந்து அந்த பர்சனை வந்து அனுப்ப போகிறோம். A2D நந்தான்னு சொல்லி அவரோட வீடியோவில் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுன்றது அந்த வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, நான் வந்து DM பண்ணுறேன். பாசிட்டிவாக நினைப்போம். பட் ஒஸ்ட் கேஸ், சப்போஸ் வந்து எதுவும் கிடைக்கல, திருப்பி இந்தியா போகிற மாதிரி இருக்குன்னா கூட எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்லாகும் இல்லாமல் திருப்பி போனால் பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்துட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை எல்லாம் இல்லாமல் கடனாளியாக திருப்பி போகிறது அன்ஃபார்ச்சுனேட்டான திங். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரவன் திருப்பி போய் இந்தியாவில் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கடனை கட்ட ஆரம்பிச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். நான் சொல்ல வரது என்னன்னா, ஏஜென்சிஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்பாதீங்க. உங்களோட சுச்சுவேஷன் யோசிங்க. சப்போஸ் வேலை கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா என்ன பண்ணுன்றதையும் நீங்கள் யோசிங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு இங்கே வர்றது வந்து பெட்டராக இருக்கும்.